இப்போ எப்பவும் போல நம்ம வந்து அடிக்கோடு போட்டுக்கணும். ஏற்படுங்க மெஷர்மெண்ட் சென்டிமீட்டர்ல போட்டு காட்டுறேன். என்னன்னா நம்ம இதுல ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா. அப்புறம் நீங்க இன்ச்சஸ்ல போட்டு போறீங்க. சரியா? இப்போ சென்டிமீட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் ஹைட் பேஸ் லைன் வந்து கொஞ்சம் இடம் விட்டு போட்டுணும். இப்போ பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் கட்டிங் வந்து ஆக்சுவல் கட்டிங் இதுல அளவு எடுக்க தையல் டவலி விட மாட்டோம். துணியில தான் தையல் டவலி விடுவோம். ஸோ இப்போ தையல் டவலி பற்றி யோசிக்காம நீங்க வேணா ஒரு ஸ்மால் லைன் போட்டுட்டு பேஸ் லைன் போடுறீங்க. உங்களோட ஃபுல் ஹைட் 40 இன்ச்சஸ் இந்த 40 இங்க வைக்கிறீங்க. சரியா? இது வந்து ஒரு ஏ லைன் செட் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இல்லையா? காலர் வச்சு இதுல வந்து காலர் ஓபன் வச்சு இங்க ஷோல்டர் ஸ்லீவுக்கு சைனீஸ் காலர் வச்சுட்டு ஷேப் போட்டுட்டு நம்ம ஏ லைன் ஷேப்ல கீழ கொஞ்சம் மீதி அகலமா வச்சு நம்ம ரெடி பண்ண போறோம். ஸ்லீவ் வந்து நார்மலா இருக்கும். சோ இப்போ இங்க எங்கேயுமே நம்ம கட் பண்ணல இல்லையா? வேஸ்ட் கட்டிங் எதுவுமே இல்ல. ஃபுல் லெந்த் அப்படியே நம்ம வச்சிரணும். அடிக்கோட்ல இருந்து 40 ஃபுல் லெந்த் மேல கொண்டு போய் 0 நீங்க மார்க் பண்ணுங்க. ஓகே? 0 மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ரிவர்ஸ்ல 0ல இருந்து தலைகல நம்மளோட ஹைட்களை மார்க் பண்ண போறோம். ஃப்ரண்ட் ஹைட் வந்து 6 இன்ச்சஸ். ஓகே? அப்புறம் waist height 40. அதாவது நம்ம waist இந்த டர்னிங் பாயிண்ட் வந்து 40. ஓகே? ஹிப் இதுக்கு தேவையில்லை. ஆனா ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கங்க. ஹிப்போட பெருசா தான் வரும். ஹிப் மார்க்கிங் வந்து 24. ஓகே? நம்மளோட ஹிப் இந்த இடத்துல வரும். அந்த இடம் வந்து 24 ஹைட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட். ஃபோல்ட் லைன்ல மார்க் பண்ணிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஷோல்டர்ல கோடு போட்டுக்கிறீங்க. கோடு போட்டுட்டு நெக் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். ஷோல்டர் லைன் 9 இன்ச்சஸ் தாண்டி போடணும். waist லைன் வந்து நம்ம கால்பங்கு waistக்கு போடணும். இது வந்து கால்பங்கு சீட்டுக்கு போடணும். சரியா? அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுதான் நம்மளோட 0. எப்பவுமே நம்ம ஒரு பெரிய ஒரு உடம்பு ஷோல்டருக்கு வந்து 9 இன்ச்சஸ் நம்ம எடுக்கலாம். ஆக பெருசு இது ஜெனரல் அளவு. சரியா? பொது அளவா 9 இன்ச்சஸ் மார்க் பண்றோம். இங்க ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு இந்த 9 இன்ச்சஸ்ல வந்து கீழ் நோக்கி நம்ம குத்து கோடு போடுறோம். இல்லையா? கீழ் நோக்கி குத்து கோடு போட்டுட்டு அதுல வந்து 1 இன்ச் மார்க் பண்றோம். கீழ டவுன் பண்ணி 1 இன்ச் மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு இங்க வந்து இதை இணைச்சிக்கலாம். 2.5 இன்ச்சஸையும் 1 இன்ச்சஸ் டவுன் பண்ணதை இணைச்சிக்கலாம். இது வந்து ஒரு ஷோல்டர் சரிவு. லேடிஸ்க்கு சரிவு இருக்கு இல்லையா? ஷோல்டர் சரிஞ்ச சரிவு இருக்கு. அப்புறம் வந்து இந்த கஸ்டமருக்கு உரிய ஷோல்டர் வந்து 14 2 டிவைட் பண்ணா 7 வருது. இங்க வந்து ஃபுல் ஹை நெக் இது. எதுவுமே நம்ம நெக் டெப்த் பண்ணாம காலர் வைக்கணும். அதனால ஷோல்டர்ல எதுவும் நீங்க குறைக்க கூடாது. அப்படியே 7 இன்ச்சஸ்ல நீங்க என்ன செய்யணும்னா குத்து கோடு போடணும். கீழ நோக்கி இங்க இருந்து 7 எடுக்கணும். அதே மாதிரி இங்க இருந்து 7 எடுக்கணும். இருக்கிற மாதிரி குத்து கோடு போட்டுட்டு இந்த ஷோல்டர்ல இருந்து நம்ம இங்க செஸ்ட் லைன் எங்கேயுமே வரையல. இப்ப செஸ்ட் லைனை உருவாக்க போறோம். செஸ்ட் லைன் வந்து ஆம்கோல் ரவுண்ட் வர்ற இடத்துல செஸ்ட் லைன். ஆம்கோல் ரவுண்ட் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் செஸ்டோட எண்ட மார்க் பண்ணணும். செஸ்டோட எண்ட் எவ்வளவு வருது? அவருக்கு 7.25 பிளஸ் 3/4 சேர்ந்து 8.5 வருது. எவ்வளவு வருது? 8.5 வருது. நீங்க அந்த 8.5 இங்க இந்த ஃபோல்ட்ல இருந்து இங்க ஆப்போசிட் நீங்க இங்க மார்க் பண்றீங்க. சரியா? மார்க் பண்ணி லைட்டா ஒரு குத்து கோடு இப்படி போட்டுருக்கீங்க. இது உள்ள இருக்கிற ஷோல்டர் எண்ட்ல இருந்து வந்த குத்து கோடு. இது வந்து chest divided by 4 plus 3 by என்ற அளவு இங்க வந்து முடிஞ்சது. அதுல ஒரு குத்து கோடு போட்டுருக்கோம். போட்டுட்டு நம்மளுடைய ஆங்கோல் அளவு எடுத்துக்கலாம். பெரிய ஆங்கோல் வந்து 14.5 டிவைட் பண்ணா 7.25. ஏழை காலி எடுத்து இங்க வைக்கிறீங்க. இந்த சரிவு கோடும் இந்த குத்து கோடும் சந்திச்ச இடத்துக்கு எக்ஸ்டெண்ட் பேர் போட்டுருக்கோம். அந்த இடத்துல நீங்க ஏழை காலை வச்சுட்டு இதை லைட்டா பெண்ட் பண்ணி எங்க டச் ஆகுதோ அந்த புள்ளியை எடுத்துடுறீங்க. சரியா? அந்த மாதிரியே செய்யலாம். இல்ல உங்களுக்கு இங்க 7 இன்ச் இருக்கு இல்லையா? 0 to 7 இன்ச்சஸ் இருக்கு. அந்த எக்ஸ் மேலேயே அங்க அந்த 7 இன்ச்சஸ் முடிஞ்ச இடத்துலயே தலைகீழா திருப்பி ஒரு 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம செஸ்ட் லைனோட இதை நினைச்சுக்கலாம். நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ் இதுக்கு y இதுக்கு செகண்ட் பேர் போடுங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் சென்டர் புள்ளி பார்த்துருங்க. சரியா? எக்ஸுக்கும் ஒய்க்கும் சென்டர் புள்ளி மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து ஒய்க்கு நடு கார்னர் தண்டி இதுல ஒரு 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்க. 1 வராது, ஒரு 3/4 தான் வரும். ஏன்னா இது வந்து ஹை நெக், அதாவது உடம்பு சின்னதா இருக்கு. அதனால கண்டிப்பா 3/4 தான் வரும். 3/4 வச்சுட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இங்க வளைஞ்சிடும். சரியா? வளைஞ்சிட்டு இதை நீங்க மெஷர் பண்ணி பார்க்கணும். திருப்பி வருது 7.5 வருதா? வருது இல்லையா? 7.5 வருது இல்லையா? இது இருக்கு பாருங்க, 7.5 இதுக்கு நடுவுல இருக்கு. அப்ப 7.25 மேம் 7.5 தானே? இதுல 7.25 வரும். இல்ல 7.5 தான் வரும். 14.5 இல்ல இதுல சொல்றேன். அளக்கிறதுல 7.25 வரும். 7.5 தான் வரும். இங்க இருக்கு. இதுதான் ஓ அது 8. ஓகே ஓகே. சரி சரி. 7.5 தான் வரும். ஓகே? அப்ப 7.5 அங்க 7.5 இருக்கு. சரியா வந்து அடுத்தது வந்து இங்க ஃபுல் ஷோல்டர் தான். இதுல இருந்து 1/4 இன்ச் தள்ளிட்டு நம்மளோட நெக் எண்ட் எடுத்துக்கணும். ஃபுல்லா க்ளோஸ் தான். சரியா? உங்களுக்கு இது கொஞ்சம் அகண்ட இடத்துல சைனீஸ் காலர் வரணும் அப்படின்னா இன்னும் 1/2 இன்ச் தள்ளிக்கலாம். ஆனா நார்மலா 1/4 இன்ச் தள்ளலாம் போதும். 1/4 இன்ச் தள்ளினா நல்லா கழுத்தோட ஒட்ட இருக்கும். 1/2 இன்ச் தள்ளினீங்கன்னா கொஞ்சம் கழுத்தை விட்டு வெளியே வரும். கொஞ்சம் அதாவது ரொம்ப இறுக்கமா போயிட்டாங்க லைட்டா தள்ளின மாதிரி இருக்கும். 1/2 இன்ச் வச்சுட்டு இதுதான் நெக் டெப்த். இப்போ 1/2 இன்ச் உடம்புக்கு 1/2 இன்ச் எல்லாருக்குமே 1/2 இன்ச். எல்லாருக்குமே 1/2 இன்ச் தான். சரியா? அங்க இருந்து கீழ இது வந்து நம்ம நெக் டெப்த் இங்க இருக்கும். ஆனா காலர் வந்து காலருக்கான இந்த டெப்த் இருக்கு இல்லையா? இங்க இருந்து இங்க தான் காலர் நிக்கும். இங்க வந்து இதோட தான் நிக்கும். இங்க வச்சு பாத்தீங்கன்னா இங்க வந்து 3.5 தான் இருக்கும் இந்த இடத்துல. அந்த 3 இன்ச் நீங்க அதோட நீங்க 3.5 இன்ச்சோட இத டர்ன் பண்ணிட்டு இந்த ரவுண்ட வரைஞ்சுக்கணும். சரியா? இதுல இருந்து நீங்க வந்து அந்த சொன்ன மாதிரி அந்த வி ஷேப் இல்லையா? அந்த வி ஷேப் இங்க வரைஞ்சுக்கணும். காலர் இதோட நின்னுக்கும். இங்க வந்து ஓபன் வந்து வச்சு போட்டு பட்டன் வச்சுக்குவீங்க. சரியா? இங்க இந்த ஷோல்டர் வந்து நான் என்ன சொல்லிருக்கேன்? பேக்ல வந்து ஹைட் பண்ணணும். பேக்குக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்? 1 இன்ச் ஹைட் பண்ணிட்டு 1 இன்ச் ஹைட் பண்ணி அதுக்கு பேரலல் லைன் வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட்க்கு என்ன செய்வோம்? எப்பவும் குறைக்கணும். 1/4 இன்ச் உள்ள எடுத்து நம்ம இது உள்ள உள்வளைவு வரைஞ்சிட்டு இங்க இருந்து ரிவர்ஸ்ல அளந்து கொண்டு வந்து கீழ குறைக்கணும். சரியா? உள்ள தள்ளுறோம் தானே? தள்ளி எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து ஜட்ல இருந்து நம்மளோட ஆம்போல கரெக்ட்டா மார்க் பண்ணி அந்த இது இந்த எக்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதோ அதே மாதிரி இதுல இருந்து இங்க மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் லைனை கீழ இறக்குறீங்க. பின்னாடிக்கு மேலே ஏத்தி இருப்பீங்க, முன்னாடிக்கு இறக்கி 1 இன்ச் எடுத்துட்டு வரும். அது தானாவே வரும். இவ்வளவுதான் ரெண்டு இல்ல. எவ்வளவு எக்ஸஸ் இருக்கோ அவ்வளவு மைனஸ் ஆகும். ஓகே. இங்க இருந்து நம்ம அளக்கும்போது எவ்வளவு இங்க நம்ம இறக்கி அந்த மார்க் பண்றோமோ அதே இத பேக் இதுல மேலே ஏறும்.
இப்போ இது வெயிஸ்ட் மார்க் பண்ணணும். அடுத்தது வந்து வெயிஸ்ட் வந்து உங்களுக்கு 6.25 வருது, தையல் எக்ஸஸோட சேர்த்து கூட்டி 6.25 மார்க் பண்ணிட்டு இங்க இருக்க செட் புள்ளி இருக்கு இல்லையா, செட் புள்ளியோட இதை இணைச்சி விட்டுருங்க. இணைச்சா இந்த மாதிரி வரும் வெயிஸ்ட் ஃப்ராக். க்ராப் டாப் எல்லாமே இவ்வளோட நின்று கீழே வந்து எக்ஸஸ் வரும்போது உங்களுக்கு அந்த ஃபிளாக் வரும். இப்போ இது வந்து இப்படி வந்துடக்கூடாது, இப்படி வந்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளோட சீட்டை விட எக்ஸஸ் தான் வரும். நீங்க வந்து சீட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. ஹிப் இதை வந்து 7.5 வருது மேம், இது மேம் 9.5 வருது. 9.5 தாண்டி தான் இது வரணும். சரியா? கீழ் வீதி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சட்டையை வந்து 4 மடிச்சு துணி எடுத்துருக்கீங்களா, எடுத்த துணியை 4 மடிச்சுட்டு ஃபுல்லா கீழே எவ்வளவு வீதி இருக்கோ அவ்வளவு வீதி நீங்க கீழே வச்சுக்கலாம். சோ அந்த ஃபுல் வீதி இங்க தான் இருக்குன்னா நீங்க இங்க இந்த வேஸ்டோட நீங்க எடுத்துக்கணும். சரி, இத கன்சிடர் பண்ணி அப்புறம் வந்து இது நம்ம எப்பவுமே அந்த கீழ் வளைவு சேவ் பண்ணுவோம் இல்லையா, இந்த இடுப்புல வேஸ்ட்ல இருந்து இந்த ஃபுல் அடி வந்து 26 இருக்கு. அதே இந்த வேஸ்ட்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா 26 இங்க தான் வருது, கீழே வரல. இவ்வளவு லெஸ் ஆகும். சோ இந்த நேருக்கு வச்சு அங்க மார்க் பண்ணிட்டு இப்படி சரிச்சு வரைஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சரிவு வெட்டுப்பட்டுரும். இதுல முறிக்காம இப்படி வளைச்சு விட்டீங்கன்னா சரி. இப்போ ஸ்லிட் வச்சா அதை இங்க இருந்து வச்சுக்கலாம். அது நீங்க ஸ்லிட் வேணும்னா தேவை இல்ல. அது ஏலைன்ல ஸ்லிட் வைக்கிறதுன்றது தேவையில்லை. ஆனா சில பேர் அந்த வண்டியில அதனால வண்டியில உட்கார முடியும். அதுக்கு வேணும்னா நீங்க இங்க அந்த ஹிப் பாயிண்டிங்லயோ அங்க இருந்து வச்சுட்டு ஓபன் வச்சுக்கலாம். சரி, ஆனா தனித்தனியா வரும், வீதி அகலம் அதிகமா வரும். சரி, ஆனா ஸ்லிட் வைக்கிறதுனால அப்படி தொங்காது நம்ம.